Hello friends, welcome to Akshada Cooking Channel. இன்னைக்கு ஸ்பெஷல் banana burfi. இது ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ஸ்வீட். சீக்கிரமாக ஒரு 5 நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுங்கிறது வீடியோக்குள்ளே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த பர்ஃபிக்கு ஸ்வீட்டுக்கு நம்ம வெல்லம் மட்டும்தாங்க ஆட் பண்ண போகிறோம். சர்க்கரை எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. ஏன்னா வாழைப்பழத்துலேயே ஆல்ரெடி ஸ்வீட் இருக்கும்ன்றனால நம்ம கம்மியாக தான் ஆட் பண்ணிக்க போகிறோம். வெல்லம் இந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும். இந்த அளவுக்கு வெல்லம் ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி வெல்லம் மூழ்கிற அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கோங்க. இந்த வெல்லம் கரையணும். நல்லா இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. ஸோ வெல்லம் கரைஞ்சிரும். இப்போது நல்லா கனிஞ்ச வாழைப்பழம் 4 எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கனிஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளால் அந்த வாழைப்பழத்தை சாப்பிட்றதுக்கு கஷ்டம். ஸோ இந்த மாதிரி பர்ஃபி செஞ்சிங்கன்னா ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். பனானாவும் வேஸ்ட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி கனிஞ்ச வாழைப்பழத்தை நான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணின வாழைப்பழத்தை இந்த மாதிரி மிக்சியில் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக நம்ம இப்போ அரைச்சிட்டோம். ஒரு வாணலி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நட்ஸ் நான் இன்றைக்கி பாதாம், முந்திரி, பிஸ்தா ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா இந்த மாதிரி செவக்க வறுத்துட்டக்கப்புறம் இதை மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நம்ம கார்னிஷ்க்கு இதை தான் யூஸ் பண்ண போகிறோம். அந்த மிச்சம் இருக்கிற நெய்யில் ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். கோதுமை மாவை நல்லா அந்த நெய்யில் நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கணும். மணம் வர வரைக்கும் வறுத்துக்கணும். நம்ம கோதுமை மாவு பச்சை வாசனை போகணும். ஸோ இதுக்கு ஒரு 5 to 10 நிமிஷம் ஆகும். இந்த மாதிரி வரத்துக்கு கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க. ஸோ நம்ம கோதுமை மாவு நல்லா நெய்யோடு கலந்து வந்துருச்சு. நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. இப்போ பாருங்கள், இது நல்ல பர்ஃபெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்க பனானா மிக்ஸை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கோதுமை வதக்கும் போதே நல்ல வாசனை வரும். அதுவே தெரியும் நம்மளுக்கு அது பர்ஃபெக்டான ஸ்டேஜ்னு இருக்குன்னு. ஸோ நம்ம ஆட் பண்ணியிருக்க பனானாவை நல்லா இந்த மாதிரி கோதுமையோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகணும். எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஸ்டேஜ்லேயே. ஸோ ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு வாணலியில் ஒட்டாமல் வரும். ஏன்னா இப்போ பனானா ஆட் பண்ணியிருக்கோன்றனால உங்களுக்கு ஒட்டுற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா இந்த மாதிரி நெய் ஆட் பண்ணோடனே வாழைப்பழம், கோதுமை மாவு எல்லாம் ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் நல்லா இதை இப்போ பண்ணுற மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க வெள்ளை கரைசல் வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் அந்த வெல்லம் எல்லாம் சேர்ந்து கரையும். பர்ஃபெக்டாக நம்மளுக்கு பிளெண்ட் ஆகிட்டு வருது. இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து நல்லா நீங்கள் பர்ஃபியை கிளறிட்டே இருங்க. வாணலியில் ஒட்டாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பர்ஃபியை இப்படியே கூட சாப்பிட்லாம். அப்படி இல்லை அப்படின்னா கலர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கேசரி கலர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆரஞ்சு கலர் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ நான் நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ அது மேலே நம்ம ஆல்ரெடி பொடிச்சு வச்சுருக்க நட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபைனல் ஸ்டேஜில் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். ஸோ இந்த ஃபைனல் ஸ்டேஜில் நீங்கள் நெய் ஆட் பண்ணும்போது நம்மளோட பர்ஃபி ரொம்பவே கிளாஸியாகவும் இருக்கும். நெய் மணமாகவும் இருக்கும். இதை பாருங்கள், நல்லாவே வந்துடுச்சு. நம்மளோட வாழைப்பழ பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நெய் தடவின தட்டில் இந்த மாதிரி நம்ம பர்ஃபியை எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா லெவல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தட்டி லெவல் பண்ணிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு வந்து பர்ஃபி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ சூடாக இருக்கும்போது நம்மளால் பர்ஃபி போட முடியாது. அதனால் ஒரு 20 to 30 மினிட்ஸ் இது ரெஸ்ட்டில் இருக்கணும். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி பொடிச்சு வச்சுருக்க நட்ஸை இந்த மாதிரி நான் கார்னிஷ்க்கு மேலே இந்த மாதிரி நல்லா தூவுறேன்.
திருப்பி நம்ம ஒரு வாட்டி நல்லா லெவலப் பண்ணிக்கலாம். ஸோ தட் நட்ஸும் அதோடு சேர்ந்து மிக்ஸ் ஆகும். ஸோ இது ஒரு 30 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் வச்சிடலாம். நீங்கள் பர்ஃபி போட உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ரவா கேசரி ஒரு ஹல்வா சாப்பிட்ற மாதிரி சூடாகவே அப்படியே நீங்கள் இந்த பர்ஃபி எடுத்துக்கலாம், பனானா பர்ஃபி எடுத்துக்கலாம். நல்லாவே இருக்கும், ரொம்ப சூடாக சாப்பிட்றதுக்கும் டேஸ்டியாக இருக்கும். நம்மளோட பனானா பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஒரு 30 மினிட்ஸ் கழிச்சு இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணலாம். உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப்பில் வேணுமோ நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி எடுத்துருக்க குவான்டிட்டியில் இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணதில் எனக்கு ஒரு 7 to 8 பர்ஃபி வந்துருந்ததுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.